ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாளையங்கோட்டை வடக்கு பாளையத்தில் தேமுதிக சார்பாக கோடைகால நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை வடக்கு பாளையத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் KR விஜய உமாநாத் அவர்கள் கோடைகால நீர்மோர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். தலைமை ஸ்ரீமுஷ்ணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கானூர் வேல் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. முன்னிலை மாவட்ட அவைத்தலைவர் DR பாலு, மாவட்ட துணை செயலாளர் SR ராஜவன்னியன், மாவட்ட துணை செயலாளர் R பானுசந்தர், தலைமை செயற்குழு உறுப்பினர் R முத்துராஜன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் BS கிருஷ்ணராஜ், மாவட்ட நிர்வாகி ஸ்டாலின். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றிய நிர்வாகி R ராஜாராம் செய்திருந்தார். சிறப்பு விருந்தினர்கள் ஸ்ரீமுஷ்ணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரகுமார், ஸ்ரீமுஷ்ணம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார், ஸ்ரீமுஷ்ணம் நகர செயலாளர் வெற்றிவேல், நகர பொருளாளர் கார்த்திக் மற்றும் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி ஜான் செலின் மேரி, ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகி R தீபா, ஒன்றிய துணை செயலாளர் பழனிவேல், ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றிய நிர்வாகி கார்த்திக், வடக்கு பாளையம் கிளை செயலாளர் புனிதவேல், கிளை செயலாளர் ஆனந்தராயர், அகரகாரம் கிளை செயலாளர் சம்பந்தம், நங்குடி குப்பம் கிளை செயலாளர் பாண்டியராஜன் மற்றும் கிளை நிர்வாகிகள் புது ராஜா, ராஜதுரை, ராஜேந்திரன், TK ராஜி, ஆரோக்கிய சுந்தரம், லூயிஸ், அந்தோணி, கோதண்டம், சிவன் செயல், ராஜேஷ், ரவிக்குமார், கோபால், பேபி மற்றும் ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீதி உரிமை செய்திகளுக்காக ஸ்ரீமுஷ்ணம் செய்தியாளர் கார்த்திக். அப்படியே பார்க்கணும்.